ஒரு யகுசா பையன் எப்படி ஜப்பானின் மிகப்பெரிய கலைஞனா மாறினாங்கிற பயணம் தான் இந்த கொக்குகோ. கதை என்னன்னா, புரோட்டகனிஸ்டான கிகுகோ தன்னோட குடும்பங்களை இழந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒனாங்காட்டா குபாக்கி கலைஞரால வளர்க்கப்படுறாரு. அவருக்குமே ஒரு பையனுமே இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சேர்த்து அந்த கலையை கற்றுக் கொடுக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே நல்லா தேர்ச்சி பெற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தன்னோட கலை வாரிசா தன் பையனை அறிவிக்காம இந்த கிகுவை அறிவிச்சிடறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னா தெரியல. ஆனா இப்படியெல்லாம் படம் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளாவது வேணும்ல, அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். இந்த படமே ஒரு எப்பிக்னு சொல்லலாம். 1600களில் இந்த குபிக்கி கலையை கற்றுக்கிறதுக்கு பெண்களும் ஒரு அங்கமாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் அவங்கள பேன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் அதில் நடிக்காமல் ஆண்கள் மட்டுமே நடிச்சுட்டு இருந்தாங்க. அதில் வரக்கூடிய பெண்கள் கதாபாத்திரத்துக்கு ஸ்பெஷலாக ஆண்களே ட்ரெயின் ஆகி நடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்கள தான் ஒனாங்காட்டான்னு சொல்லுவாங்க. இந்த படம் பார்க்கும்போது இதில் வரக்கூடிய கேரக்டர்கள் கூட நல்லாவே ஒன்ற முடியுது. அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, எதை பற்றி கவலைப்படாமல் கலைக்காக உயிரவே கொடுக்க தயாராக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் இதில் வரக்கூடிய கேரக்டர்லாம் இருக்குது. அதாவது வெளியே மாடர்னாக மாறிட்டு வர்றது எதை பற்றியும் கவலைப்படாமல் இதுதாண்டா இந்த நடிப்பு தாண்டா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அப்படியே நடிப்போட கோர் எண்டுக்கே போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்களோட இந்த படத்தில் இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ரொம்ப வியந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு ரெண்டு பேருமே இதில் நடித்தவங்க எல்லாருமே பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஜாப்பனீஸ் கிளாசிக்கல் ஸ்டேஜ் ஆக்டை தான் இந்த படம் ஃபுல்லாகவே காமிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆக்டுமே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கதைகள்லாம் சின்னதாக போடுவாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதில் படத்தில் வரக்கூடிய அந்த ஸ்டேஜிங்கு அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பழைய ஜாப்பனீஸ் பெயிண்டிங்ஸ் மாதிரி இருக்குது. அதாவது இந்த பழைய பெயிண்டிங்ஸ்க்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது பார்க்கும்போது இருக்கும். அவங்க மேக்கப் போட்டு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே ஒரு ஆணாவே தெரிய மாட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு பெண்ணை இமிட்டேட் பண்ணுற மாதிரியும் இருக்காது. ஆனால் ஒரு ஆர்டிஸ்டிக் வெர்ஷன் ஆஃப் ஃபெமினிட்டியை உருவாக்குன மாதிரி தான் இருக்குது. மெயினான பெரிய ப்ளஸ்ஸே இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா அதுதான் நடிப்பு. நடிப்புனா என்னடா இதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க அப்படியே சேஞ்ச் ஆகிருக்காங்க. அது ஆர்ட் அப்படியே உள்ளுக்குள்ள பூந்து அப்படியே அருவியாக கொட்டுது. அந்த மாதிரி தான் இதில் பார்க்கும்போது இருக்கு. எவ்வளோ நேச்சுரலாக இருக்கு. நிறைய டீட்டெயிலிங்ஸ் இந்த படத்துல இருக்குது. பார்க்கும்போதே நம்மளுக்கே இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ வியப்பா இருக்கும். நம்ம பேனு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். என்னடா இப்படி இருக்குன்னு. அதே சமயத்துல ஒரு ஸ்டேஜிங், அதாவது ஒரு மேடையில நடிக்கும்போது எவ்வளோ கஷ்டங்கிறதையும் நம்ம படம் பார்க்கும்போது நம்மளுக்கே அது தோன்ற மாதிரி தான் ஒரே படபடப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு முக்கியமான ரோல் இருக்கும். அதை நடிக்கிறதுக்கு ஸ்டேஜுக்கு இவங்க ரெண்டு பேர் போவாங்க. அது பார்க்கும்போது எங்கேயாவது தப்பு பண்ணிடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கே அது தோணுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படியே கூஸ் பம்ப், அது பயங்கரமா இருந்தது. அது அப்படியே மியூசிக் அங்கே ஏற்றி விட்டு அப்படியே பார்க்கும்போது நம்மளுக்கே என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு, ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும் நம்மளுக்கு. அது அப்படியே சேஞ்ச் ஆகும். மார்வலஸா இருந்துச்சு. இது அந்த காலத்துல எவ்வளவு மெனக்கெட்டு இதை பண்ணியிருக்காங்கிறத அப்படியே கண்ணு முன்னாடி நிறுத்தின மாதிரி தான் இது இருக்கு. அப்போ அவங்க எவ்வளவு உழைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இதை பார்க்கும் போதே தெரியுது. இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது. ஆனா வழக்கமான ஒரு கேட்டன் மூவ்ஸா இல்லாம ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ், சின்னதுல இருந்தே ஒட்டுக்கா வளர்ந்தவங்கிறப்போ அந்த ஒரு சேஞ்ச் இருக்கு. இருந்தாலும் அது வேற மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட மெயின் கோரே இந்த கலையை நம்மளுக்கு தெரிய வைக்கிறது தான் நினைக்கிறேன். அதுல டேரக்டர் சக்சஸ் ஆயிட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது. இதுல வரக்கூடிய அந்த மியூசிக்ஸ், ஜாப்பனீஸ் மியூசிக்ஸ், இவங்க அந்த ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணும்போது அங்க நடக்கக்கூடிய அந்த மியூசிக்லாம் ஐயோ என்னடா இது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லலை, அந்த அளவுக்கு இருந்தது. இந்த படத்தை பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய டீட்டெயிலிங்கா இருக்கு, நிறைய லேயர்ஸ் இருக்கு. இந்த படத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. அதாவது கலையை மட்டுமே காமிச்சிருக்காங்க. ஃப்ரேமிங்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. கேமரா ஒர்க்லாம் ஸ்பெஷலாக கிளைமேக்ஸில் ஒரு ஆக்ட் ஒன்று நடக்கும். அட்டகாசமாக இருந்துச்சு. அது கலரிங், அந்த ப்ளூ கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒயிட், இது ஐயோ அட்டகாசமாக இருக்கும். அது
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இந்த சின்ன சின்ன முகபாவனைகள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதாவது அது பார்க்கும்போது தெரியும் ஃபோன்ஸே மாத்துறாங்க அவங்க. அந்த அளவுக்கு எப்படா இதை பண்ணினாங்கிற மாதிரியே இருக்கும். ஜாப்பனீஸ் கல்ச்சர்ஸை பற்றி நம்மளால நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கலைக்காக எவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு மனுஷன் போறாங்கிறதும் இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் வந்து கமர்ஷியலாக பார்க்குறவங்களுக்குலாம் செட் ஆகாது, அதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்துட்டு நம்ம சேனலில் பார்க்குறவங்க பார்ப்பாங்க, அதில் அந்த நம்பிக்கை இருக்குது. மற்றபடி வந்துட்டு ரொம்ப மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்குலாம் இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக பிடிக்காது. அதுலேயும் குறிப்பாக இது வந்துட்டு 3 மணி நேரம் பக்கம் ஓடுது. எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு 3 மணி நேரமும் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு அவ்வளோ ரொம்பவே ரசித்து பார்த்தேன் நான் இந்த படத்தை. ஸோ டைம் கிடைச்சா, வாய்ப்பு இருந்தால் தாராளமாக பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி கிடைக்கும்.